என் அன்பு தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, வாமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். தற்போது அவர் எழுதிய புறங்கோராமை அதிகாரத்தில் 9ஆம் குரல், அதாவது எண்ணிக்கைப்படி 189ஆம் குரல். இக்குறளின் கதைகளாக இக்கால வாழ்க்கையில் நடைபெறும் நிகழ்வுகளை கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் இக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். குறள் என்னவென்றால், அறநோக்கி ஆற்றும் கொள் வையம் புறநோக்கில் புன்சொல் உரைப்பான் பொறை. இதன் பொருள் என்னவென்றால், பிறர் இல்லாத போது அவரை பழிக்கும் இழி சொற்களை பேசுபவனின் உடல் பாரத்தையும் சுமப்பதே என் தர்மம் என்றெண்ணி இப்பூமி சுமக்கிறது. இதுவே பூமி வாழ்க்கை போலும். கதையை பார்ப்போம். செவ்வந்தி முகம் சிவந்தாள். சிவந்து என்ன பயன்? பல ஆயிரம் முறை இந்த சூழல் 35 வருட குடும்ப வாழ்வில் வந்துள்ளது. கணவன் வலிய செல்வம், பலமும் அறிவும் செல்வமும் படைத்தவர். அவர் சொன்ன ஒரு சொல்லால் சிவந்த முகம் சிவந்தார். இருந்தாலும் நிதர்சனம் வேறு. சிறுவயதில் வறுமையில் அனாதையாக பெற்றோரை இழந்து வாடிய போது ஏற்பட்ட தாக்கம் உறவினர்கள் உற்றார் மீது வலிய செல்வத்திற்கு உண்டு. சிறு சிறு வேலைகள் செய்து பட்டினி கிடந்து உறுதி குன்றாது உழைத்து அரசாங்க ஸ்காலர்ஷிப்பில் படித்து மதிய உணவில் வாழ்ந்து இன்ஜினியரிங் பட்டதாரி ஆனவர் அவர். செவ்வந்தி பள்ளி படிப்பை முடித்து கிராமத்தை வாழ்ந்த போது அவருடைய தந்தை சாந்தன் வீடு கட்டினார். சாந்தன் தன் சொந்த கட்டிடம் கட்டும் போது வலிய செல்வம் தொடர்பு கிடைத்தது. வலிய செல்வம் திறமை, அர்ப்பணிப்பு கண்டு தன் மகளை சீரும் சிறப்புமாக அவருக்கு திருமணம் செய்து தந்தார். வலிய செல்வம் திறமையால் நிறைய வாய்ப்புகள் வந்தன. அவற்றை விரிவாக செய்தால் நல்ல எதிர்காலம் என்று கருதி ஒரே மகளை கொண்ட மாமனார் சாந்தனிடம் சொத்துக்களை விற்பனை செய்து தந்தால் தன் வேலைகளுக்கு பயன்படுத்த முடியும், நீங்களும் எங்களுடன் ஓய்வாக வாழலாம், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்று சொன்னார். சாந்தன் யோசித்து பார்த்து பிறகு ஒத்துக்கொள்ளவில்லை. சகோதர சமுதாய கடமைகள் இருந்ததால் சாந்தன் உறுதியாக மறுத்துவிட்டார். இம்மாதிரி சொத்துக்கள் இருக்கும் போது தன் சொந்த கடமைகளை செய்ய முடியாது என்று விவரமாக கூறினார். ஆனால் வலிய செல்வம் செவந்தியிடம் கோபமாக என்மேல் நம்பிக்கை இல்லாமல் தானே பேசுகிறார். உன் தந்தை, சகோதர பாசம், சமூக சேவை எல்லாம் வேஷம். நான் சிறு வயதில் பார்க்காத உறவா உங்க அப்பா ஏமாந்து என்னிடம் வரும்போது பேசிக்கிறேன் என்று பள்ளி பேசினார். வலிய செல்வம் பேங்க் லோன், அரசாங்க உதவியால் பல ப்ராஜெக்ட் உழைத்து செய்தார். அவரது தாய் தந்தையரின் உறவு கொண்டாட வந்தனர். உதவி கேட்காமல் உறவுக்காக வந்தவர்களிடம், உதவி கேட்பவர்களிடமும், உதவி தேவையில்லாத உறவுகளிடமும் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டார். பொதுவாக எல்லோரிடம் கடுமையாக நடந்து கொண்டார். செவ்வந்தி உறவுகளுக்கு ஆசைப்பட இவர்கள் மோசமானவர்கள். என் தந்தை குடிகாரனாக இருந்தாலும் என்னையும் என் தாயையும் பார்த்து வளர்த்தவர். அவர் இறந்ததும் எங்களை பாராமுகமாக ஒதுக்கினார்கள். குடிகாரன் மகன் குடித்தே அழிவான், உருப்பட மாட்டான் என்று என்னை பற்றி பேசியதை அவர் மிகைப்படுத்தி பேசினார். சிலர் அடித்து விரட்டியதாகவும் சொன்னார். தன் தாய் வேலைக்கு சென்ற இடத்தில் முறைகேடாக ஒருவர் நடக்க முயன்ற போது தன் தாய் தப்பி வந்த போதும் தாயை உலகம் தூற்றியதாக கூறினார். அதனாலேயே தன் தாய் தற்கொலை செய்து கொண்டதாகவும் வலிய செல்வம் கூறினார். இவை எதுவும் உண்மை இல்லை என்று செவந்தி கேள்விப்பட்டுள்ளால், உண்மையில் அவரது தாய் சமையல் செய்யும் போது நடந்த தீ விபத்தால் மரணம் என்ற உண்மை நிகழ்வும் அவள் அறிந்த ஒன்றுதான். உறவு, உற்றார்கள், கொடுங்கோலர்கள், சுயநலவாதிகள், பொறாமை பிடித்தவர்கள் என பல தடவை வலிய செல்வம் திட்டி தீர்த்தார். தனிமரம் தோப்பாகாது, பிறர் குணங்களால் நம் குணங்கள் மாறுதல் ஒத்துக்கொள்ள முடியாதது என்று செவந்தி பலமுறை சொல்லி பார்த்தாள்.
துன்பப்பட்டவனுக்குத்தான் தெரியும் வலியும் சிரமம், நீ அவர்களை பற்றி எதுவும் பேச வேண்டாம் என்று வலி செல்வம் அடக்கி விடுவார். மகன் சரண் இன்ஜினியரிங் முடித்ததும் தன் தொழிலில் சேர்த்துக் கொண்டார். தாயின் குணம் கொண்ட சரண் பலரிடம் பழகுவது, உதவுவது, விட்டுக் கொடுப்பது வலி செல்வத்திற்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. இதனை தடுக்க பல தவறான செய்திகளை சரண் பழகுபவர்கள் மேல் சொல்லி பிரிக்க பார்த்தார் வலி செல்வம். தன் கொள்கையில் இருந்து அவரால் விலகவே முடியவில்லை. ஒருமுறை தொழிலாளர் பிரச்சனையால் வேலை நின்றது. அதற்கு காரணம் தொழிலாளர் தலைவனே என அபாண்டமாக, கோபமாக, கேவலமாக வலி செல்வம் பேச பிரச்சனை பெரிதாகிவிட்டது. சரண் அவர்களுடன் பழகிய பக்குவத்தால் தொழிலாளர் பேச்சுவார்த்தை சமாதானத்தில் முடிந்தது. வலி செல்வம் அது தன் மிரட்டலுக்கு கிடைத்த வெற்றி என்றார். என்ன சொல்வது? செவ்வந்தி இதையெல்லாம் கண்டு மிக வேதனை உற்றால். வலி செல்வம் குணத்தால் நல்ல சம்பந்தம் எதுவும் அமையவில்லை. அப்படியே அமைந்தால் சம்பந்தி குடும்பம் வலி செல்லும் பேச்சுக்களாலேயே பாதிக்கப்படுமே என்று செவந்தி வருந்தினால், பயந்தால். சரண் தன் தாயிடம், அம்மா, நாங்கள் பூமியை பிளந்து கட்டிடம் கட்டுகிறோம். பூமி தாய் எங்களையும் தாங்கி பொறுமையா இருந்து வாழ வைக்கிறாள், அவரையும் வாழ வைக்கிறாள். நான் விரும்பிய காதலித்த பெண்ணை மணந்து கொள்கிறேன். அப்பாவை பற்றி கவலைப்படாதே. அப்பாவிடம் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டேன். தற்போது அவர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இதனால் பலவாறாக என்னை கண்டித்து வருகிறார். ஆனால் நான் இதில் மாறுவதாக எண்ணம் இல்லை. நீயும் பூமி தாய் என வாஞ்சியுடன் பொறுமையுடன் இரு. நான் தந்தையிடம் செய்ய வேண்டிய கடமைகள், என் தொழிலுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள், உனக்கு செய்ய வேண்டிய கடமைகள், என் மனைவியின் எதிர்கால வாழ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஆவற்றையும் பொறுமையாக செய்வதாக முடிவு செய்துவிட்டேன். பூமியின் இலக்கணமாக இருக்க விரும்புவேன். அதனால் நீ மனம் வருந்த வேண்டாம், யாவும் நல்லபடி நடக்கும் என்று கூறினான். இதை கண்டு செவந்தி மனம் மகிழ்ந்தாலும் நல்லபடி நடக்க வேண்டும் என்று அவர் நினைத்துக் கொண்டார். இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, நம் வாழ்வில் துரோகம், வசவுகள், கிண்டல்கள், கேலி பேச்சுக்கள் ஒரு அம்சமாகவே அமைந்துவிட்டது. இதற்கு பல காரணங்கள் இருக்கும். உண்மையான காரணங்களும் இருக்கலாம், உருவாக்கப்பட்ட காரணங்களாகவும் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் இந்த உலக வாழ்வில் நிச்சயமாக தெரிகிறது. பிறர் முன்னேற உதவுபவர்கள் குறைவே, பிறர் முன்னேற்றத்தை மதித்து பாராட்டுபவர்கள் குறைவே. அம்மாதிரி சமயங்களில் ஒரு சில பல போராட்டங்களுக்கு பிறகு வாழ்க்கையில் நாம் சாதிக்க வேண்டியுள்ளது. அது இளம் வயதில் வந்தால் மிகவும் சிரமம்தான். கொடிது இளமையில் வறுமை என்று ஔவையார் கூறியுள்ளார். அதை ஏற்றுக்கொண்டு போராடி நாம் வாழ்க்கையில் சாதிக்கும் போது பழைய நினைவுகளை, பழைய சிரமங்களை மறந்து இனி செய்ய வேண்டியதை நினைந்து செய்தால் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். அதை விட்டு பழைய நினைவுகளை வைத்து பலித்திருக்கும் எண்ணங்கள் இருந்தால் முன்னேற்றம் இருந்தாலும் வாழ்வில் நிம்மதி இருக்காது. இதை வாழ்வின் ஒரு கூறாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த ஏற்றத்தாழ்வுகள், பிரத்தியார் பேச்சுக்கள், அனுமானங்கள் இருக்கத்தான் செய்யும். நம் வழியில் நாம் செல்ல வேண்டும், நம் வழியில் வாழ வேண்டும், முடிந்தால் மற்றவருக்கும் உதவ வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு தாற்பயம். இதற்கு பூமி தாயை அக்காலத்திலிருந்தே சொல்வார்கள். தன்னை வருத்தப்படுத்தும் அவர்களையும் பூமி தாய் பொறுத்துக் கொண்டு அவர்களுக்கு நல்லது செய்வதை போல் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். திருவள்ளுவர் இந்த உதாரணத்தை காட்டி
வாழ்வியல் முறைகளை கூறியுள்ளார். இத்துடன் கதை முடிகிறது. வேறொரு கதையுடன் அதன் கருத்துடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம். சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் கருத்துக்களும் படங்களும் கற்பனையானவை, யாரையும் எவையும் குறிப்பிடுவதல்ல. வலைத்தளங்களில் எடுக்கப்பட்ட இந்த படங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.